உங்களை யாவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துக்கள் சொல்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். நேரத்தில் அருமையானப்பா அந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இடைப்படுகிற தேவன், எங்கள் வார்த்தைகளை கேட்கிற தேவன். ஆண்டவரே, இந்த வேலையில் கூட கர்த்தாவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் தேவன நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிற கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட இடைப்படுங்க ராஜா. தேவனுடைய எல்லா மகத்துவங்களும் தேவனுடைய வார்த்தைகளும் எங்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்த முடியாத நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வெளியில் கூட உங்களோட மத்தியில் தேவனுடைய வார்த்தைகளும் ஆண்டவரே பேசவும், அந்த வார்த்தைகளை தியானிக்கவும் கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய தயவுக்காக, கிருபைக்காக நாங்கள் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறவராக இருக்கிறோம். பாருங்க, மாதங்கள் எப்படி இப்போதான் கிறிஸ்மஸ் இப்போதான் வந்த மாதிரி எல்லாமே காரியங்கள் இருக்கு. அந்த மாதங்கள் எப்படி போகுது என்று தெரியவில்லை. இன்னும் கொஞ்ச நாள் கூட நம்ம அடுத்த மாதத்துக்குள்ள புதிய வருஷத்துக்குள்ள நம்ம கடந்து போகிறோம். ஆனால் கர்த்தருக்கு நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுறோம். நம்ம எல்லா மாதங்களும் கர்த்தர் நம்மளை பாதுகாத்து எல்லாவற்றிலும் கர்த்தர் நடத்தி வந்ததுக்காக தேவனை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். தேவனே நம்ம மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த காரியங்களை கூட உங்களோடு கூட தேவ வார்த்தைகளை பேசும்படியாக கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். நீங்கள் அநேக காரியங்களை நீங்கள் கேட்டிருக்கலாம், அநேக விஷயங்களை நீங்கள் தியானித்திருக்கலாம். ஆனாலும் இந்த வேத வசனத்தை நிமித்தம் உங்களோடு கூட கொஞ்சம் தேவனோட வார்த்தைகளை பேசும்படியாக கர்த்தர் நம்ம விட்டு கொடுக்கலாம். உண்மையாக தேவனுக்கு விட்டு கொடுக்கலாம். தேவன் நம்மளோடு கூட பேசக்கூடியவராக இருக்கார். எடுத்து இன்னைக்கு ஒரு வசனத்தை நம்ம தியானிக்கலாம். அந்த வசனம் நீங்கள் அநேக ஊழியக்காரர் மூலியமாக கேட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கும் அந்த வார்த்தைகளை நம்ம தியானித்து அதுலேருந்து சில சத்தியங்களை நம்ம புரிந்து கொள்ளுக்கலாம். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். எடுத்து வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதில் 15வது அதிகாரம் அதில் 11வது வசனமும் 12வது வசனமும் 13வது வசனத்தையும் நம்ம வாசிப்போம். பின்பு அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு ஒரு பங்கை எனக்கு தர வேண்டும். ஆஸ்தியில எனக்கு ஒரு பங்கை நீங்க கொடுக்க வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தார். சில நாட்களுக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போனார். இடத்துல பார்க்கும் போது ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. இந்த 2 பிள்ளைகளையும் பார்த்து ஆண்டவர் பார்க்கும்போது 2 பிள்ளைகளையும் அவங்க நல்ல ஒரு பாசத்தோடு, அன்போடு, பண்போடு அவங்க வளர்க்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஆனா இந்த இளைய மகன் என்ன பண்ணுகிறான்னு பார்க்கும்போது இந்த இடத்துல அவன் பெரிய மகனா இருக்கிறது நிமித்தம் அந்த இடத்துல வந்து தகப்பன்கிட்ட கேட்கிறான், ஆஸ்திகளை எனக்கு என்ன பண்ணுங்க, நீங்க பிரித்து கொடுங்க என்று அவன் கேட்கக்கூடியவனா இருக்கிறான். அதே போல அந்த தகப்பன் எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாதபடிக்கு அவர் என்ன பண்ணுகிறாரு, அந்த ஆஸ்தி அவனுக்கு பகிர்ந்து அவன் என்ன பண்ணுகிறாங்க, கொடுக்கக்கூடியவங்களா இருக்கிறார் அந்த தகப்பன். அந்த ஆஸ்தி அவன் என்ன பண்ணுகிறான், அவன் எடுத்துக்கொண்டு போய் தன் வாழ்க்கையில அவன் என்னென்ன செய்யணுமோ, என்னென்ன அனுபவிக்கணுமோ, என்னென்ன காரியங்களை ஈடுபடுகணுமோ அந்த காரியங்கள் எல்லாம் அவன் ஈடுபடுகிறவனா இருக்கிறான். இன்னைக்கு பாருங்க, அவனுக்குள்ள அந்த கொஞ்சம் ஒரு ஆஸ்தி வரும்போது, கொஞ்சம் அவனுக்குள்ள அந்த பண காரியங்கள் வரும்போது, அவனுக்குள்ள அந்த பெரிய ஒரு ஆஸ்திகள், 4 காசுகள், 4 பணங்கள் அவனுக்குள்ள வரும்போது அவன் என்ன பண்ணுகிறான், தகப்பனையே மறந்து, குடும்பத்தையே மறந்து, நான் தான், எனக்குள்ள எல்லாமே முடியும், எனக்குள்ள எல்லாமே ஆகும் என்று அவன் என்ன பண்ணுகிறான், அழகான அந்த குடும்பத்துக்குள்ளேருந்து, அழகான அந்த தகப்பன்ட்டு அவன் பிரிந்து போகிறவனா இருக்கிறான். அப்போ அந்த பிரிந்து அவன் போகும்போது, அவன் பிரிந்து தகப்பனை விட்டு அவன் பிரிந்து போகக்கூடியவனா இருக்கிறான். இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம தேவனை முழுமையாக நேசிக்கக்கூடியவர்களா நம்ம இருக்க வேண்டும். தேவனை மேல நம்ம அன்பு செலுத்துகிறவர்களா இருக்க வேண்டும். ஆனா இவனுக்கோ என்ன ஆசை உண்டானது என்றால், என் ஆஸ்தி என்ன பண்ண, அவனுக்கு இருந்த ஆஸ்தி, அவன் வாழ்க்கையில இருந்த ஆஸ்தி அவன் கேட்கிறான், தகப்பன்ட எனக்கு பிரித்து கொடு என்றான். அவனுக்கு கை நிறைய பணம், அவனுக்கு எல்லா வகையானது அவனுக்குள்ள இருக்கிறது. அந்த இடத்துல அவனுக்குள்ள இருக்கும் போது சிநேகிதர்கள் இருந்திருப்பாங்க, பல வகையான நண்பர்கள் இருந்திருப்பாங்க, எல்லாருமே அவனுக்குள்ள இருந்திருப்பாங்க. அவன் என்ன பண்ணுகிறான், எல்லாமே விட்டுட்டு அவன் என்ன பண்ணுகிறான், தகப்பனை விட்டு
போகக்கூடியவனா இருக்கா. கீழே வாசிங்க. அந்த தகப்பன் என்ன செய்கிறார் பாருங்க, வாசிங்க. அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி, பாருங்க அவனுக்கு என்ன ஆச்சுன்னா, நல்ல ஒரு குடும்பத்துல இருந்தவன் இப்போ அவனோட வாழ்க்கை துன்மார்க்கத்துக்குள்ள போகக்கூடியதா இருக்கிறது. தன் ஆசையை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். போது இருங்க. இப்ப இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவனுடைய ஆஸ்திகள், தகப்பன்ட்டு எல்லா ஆஸ்திகளும் என்ன பண்றாங்க, அவனுக்கு கொடுக்கப்பட்டதா இருக்கிறது. எல்லா ஆஸ்திகளும் அவனுக்கிட்ட இருந்து, அவனுக்கு இருந்த ப்ராஃபிட்டி, அவனுக்கு இருந்த சொத்து எல்லாமே தன்னை தகப்பன் என்ன பண்ணாரு, கொடுத்து அனுப்பக்கூடியவரா இருக்கிறான். அப்ப அந்த இடத்துல அவன் என்ன பண்ணுறான், அதை வாங்கி கொண்டு போய் எல்லாமே அழைச்சிடுறான். தன் வாழ்க்கையில் அவனுக்கு ஒருவேளை அவன் என்னென்ன விதவிதமான சாப்பாடுகளை சாப்பிட்ருக்கலாம், விதவிதமான தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செயல்பட்டிருக்கலாம், விரோதமான நண்பர்களோடு கூட சேர்ந்து பல வகையான பாவத்தில் ஈடுபட்டிருக்கலாம், பல வகையான காரியங்களில் ஈடுபட்டிருக்கலாம். ஆனால் அது எப்போ தெரியுமா, அவனுக்குள்ள அந்த பணம் சில நண்பர்கள், தீய நண்பர்கள், தீய பழக்கத்துக்குள்ள, தீய நம்ம வாழ்க்கைக்குள்ள கடந்து போகும்போது அப்போ எதுவோ நம்மளுக்கு என்ன ஆகுறது தெரியவே தெரியாது. என்னைக்கு நம்மளோட பேக்கெட் காலி ஆகுறதோ, எப்போது தன்னை பணம் காலி ஆகும் போது தான் தெரிகிறது, நம்மளுக்கு வருத்தம் தெரியுது. ஐயோ, என் இடத்துல இப்போ ஒண்ணுமே கிடையாது, ஒன்றுமே இல்லையே என்று நம்ம வாழ்க்கையில தவிக்கிறவனுக்கு அவனுக்கு என்ன பேருனா துன்மார்க்கனாக அவன் காணப்பட்டவனா இருக்கிறான். துன்மார்க்கன் என்றால் அவன் என்ன பண்ணுகிறான், துன்மார்க்கமாக எல்லா பணத்தை அழிச்சு தன்னை அப்பகிட்ட இருந்த எல்லா காரியங்களும் கொடுத்து எல்லா பாவங்களையும் அவன் செய்தவனா இருக்கிறான். இப்பதான் அவனுக்குள்ள ஒரு உணர்வு வருகிறது. அங்க பன்றி வளர்த்து கொண்டிருக்கிற அந்த மனுஷனோடு கூட அவன் ஒட்டி போகிறவனா இருக்கிறான். பணம் இருக்கிற வரைக்கும் தான். இன்னைக்கு ஒரு மனுஷன் கிட்ட பணம் இல்லைன்னா அந்த மனுஷனுக்கு ஒரு மரியாதையே கொடுக்கறது கிடையாது. 4 காசு வைத்தா தான் இன்னைக்கு மனுஷனுக்கு என்ன பண்றாங்க, மரியாதை கொடுக்குறாங்க, இன்னைக்கு கனத்தை செலுத்துறாங்க. ஆனா நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னா நம்மளை கனப்படுத்துறவங்க கூட, நம்மளை தேற்றுங்க கூட சில நேரத்துல இருக்கக்கூடியது கிடையாது. இந்த இடத்துல பாருங்க, அவனுக்கு நண்பர்கள் இருந்திருக்கலாம், எல்லாமே இருந்திருக்கலாம். அவன்கிட்ட பணம் இருக்கிற வரைக்கும் சொந்தம் எல்லாமே இருப்பாங்க. ஆனா அந்த பணம் காலி ஆயிட்ட பிறகு நம்மளை விட்டு எல்லாமே விட்டு விலகி போகிறவங்களா இருக்கிறாங்க. பணம் இல்லைன்னா நம்மளை பார்த்து நீ யாருன்னு கேட்கலாம். ஆனா அதே போலதான் இவனுக்கு ஒரு சூழ்நிலை வருகிறது. தன் வாழ்க்கையில இருந்து எல்லாத்தையும் அழிச்சு விட்டான். எல்லா அடுத்த கட்டம் அவனுக்குள்ள ஒன்றுமே இல்லாம நின்று கொண்டிருக்கிறான். ஒன்றுமே இல்லை, திக்கு இல்லை, நாடி இல்லை, அவனை விசாரிக்கிறவங்க யாருமே இல்லை. இது கூட இருந்தவர்கள் எல்லாம் விட்டு விலகி போனார்கள். அவன்கிட்ட இருந்த பணம், ஆஸ்தி எல்லாமே விட்டு விலகி போனது. எல்லாமே நம்மளோட வாழ்க்கையில கொஞ்ச நேரம் தான், டெம்பரவரி தான். ஆனா நம்மளோட வாழ்க்கையில எல்லாமே டெம்பரரி தான். அப்ப பாருங்க, இவனுக்கு ஒரு திக்கு இல்லாம எந்த மனுஷனோடு கூட ஒட்டி போகிறான்னு போகும்போது அவன் பார்க்கும்போது அந்த பன்றி வளர்த்து கொண்டு அந்த பன்றிக்குள்ள இருக்கிற அந்த மனுஷனோடு கூட ஒட்டி போகிறவனா இருக்கிறான். வாசிங்க அந்த வசனத்தை. அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். பன்றிகளை மேய்க்கும்படியாக அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. பாருங்க, அவருடைய வாழ்க்கையில அவனுக்கு இருந்த அந்த 2 பிள்ளைகள், அந்த 2 பிள்ளையும் தன்னோட தகப்பன் ஒரு குறையும் வைத்தது கிடையாது. எல்லா வகையும் அரமணத்துல இருந்த சாப்பாடுகள், உணவுகளை சாப்பிட்டு கொண்டிருந்த ஒரு நல்ல ஒரு மனுஷன். எல்லா வகையிலும் தகப்பனோட குடும்பத்துக்குள்ள, வீட்டுக்குள்ள இருக்கும்போது எல்லா வகையான கனமும் அவனுக்குள்ள காணப்பட்டது. அவன் எப்போது அந்த பண ஆசைக்குள்ள, எப்போது தீய பழக்கத்துக்குள்ள, தீய வாழ்க்கைக்குள்ள கடந்து எனக்கு குடும்பமே வேண்டாம், யாருமே வேண்டாம், ஆஸ்தியை குடு என்று அவன் பிரித்து கொண்டு போய் இதுதான் என் வாழ்க்கை, வாழ்ந்துடலாம், இதுதான் நம்ம செய்தலான்னு அவன் போனவனா இருப்பான். ஆனா அவன் வாழ்க்கையில போய் அந்த பணங்கள் அவன் எடுத்துன்னு போனது ஒன்றும் அவனுக்கு உதவியாக வரல. ஒன்றுமே எல்லாமே அழித்து விட்டான். அவனோட வாழ்க்கை துன்மார்க்கத்துல அழித்து விட்டவனா இருக்கான். கடைசியில அவன் பார்க்கும்போது அந்த பன்றிகளுக்கு போடுகிற அந்த தவிடு, அந்த ஒரு இது கூட அவன் சாப்பிட்றதுக்கு ஆசையா இருக்கிறான். ஆனா அவனுக்கு கொடுக்கறதுக்கு யாருமே கிடையாது. அந்த இடத்துல இப்பதான் உணர்கிறான், நினைக்கிறான், ஐயோ என் குடும்பத்துல எப்படியெல்லாம் என்ன வச்சிருந்தாங்களே, நான் துன்மார்க்கத்துல வந்துட்டேனே, துன்மார்க்கத்துல கொஞ்சம் ஆசைக்குள்ள நான் தேவனையும் மறந்து, குடும்பத்தையும் மறந்து, நல்ல தகப்பனையும் மறந்து, குடும்பத்தையும் மறந்து, சகோதரனை மறந்து நான் இப்படி தவிக்கிறனே, இப்படி இருக்கிறனே
ஐயோ நான் இப்படி அழிச்சிட்டேனே, இப்படி பண்ணிட்டேனேன்னு அவனுக்குள்ள அப்பதான் அவனுக்குள்ள உணர்வு வருது. அது கீழே வாசிங்க. அவனுக்கு புத்தி தெளிந்த போது, பாருங்க, புத்தி தெளியுது. அவனுக்கு புத்தி இல்லாம செய்து விட்டான். புத்தி தெளிகிற மனுஷன் அவனு புத்தி இல்லாம அவன் காரியங்களை என்ன பண்ணுகிறான், எடுக்கிறான். புத்தி வரும்போது தான் ஞானம் வரும். புத்தி இல்லைன்னா மனுஷன் எதுவுமே செயல்படுத்த முடியாது. இப்போ உனக்கு நல்ல ஒரு புத்தி வருது. என்ன புத்தி வருது வாசிங்க. என் தகப்பனுடைய கூலிக்கார் எத்தனையோ பேருக்கு, என் தகப்பனுடைய கூலிக்காரர்களுக்கு எத்தனையோ பேர்களுக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. பூர்த்தியான சாப்பாடு இருக்குதா? பாருங்க, அவருக்குள்ள எத்தனையோ வேலை ஆட்கள் இருக்கிறார்களாம். எத்தனையோ வேலை ஆட்களுக்கு ஒரு தகப்பன் உணவு போடுகிறவரா இருக்கார். அது எத்தனையோ சாப்பாடுகள், மீதியான சாப்பாடுகள் அந்த இடத்துல இருக்கக்கூடியதா இருக்கிறது. ஆனா இவன் என்ன செய்கிறான், அந்த பன்றிக்கு போடுகிற அந்த உணவை பார்த்து ஆசைப்படுகிறான். அந்த பன்றிக்கு போடுற அந்த தாவடுக்குற அவனுக்கு என்ன கிடைக்கல, அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை. அப்ப அது கீழே வாசிங்க. நானும் பசியினால் சாகிறேன். பாருங்க, இப்ப எதனால சாகுறான்? எதனால சாகுறான்? பசினால சாகக்கூடியவனா இருக்கிறான். பசினால வேதனைப்படுகிறவனா இருக்கிறான். அவனுக்கு ஒருவனும் உணவு கொடுக்க இல்லை, ஒருவனும் தேற்ற இல்லை, ஒருவனும் அவனை ஆற்ற யாருமே கிடையாத இடத்துல அவனுக்கு இப்பதான் புத்தி தெளிகிறது. ஐயோ நான் தவறு செய்துட்டேனே, நான் தப்பு செய்துட்டேனே, என் வாழ்க்கை இப்படி போச்சு என்று அவனோட வாழ்க்கையில அவன் உணர்கிறவனா இருக்கிறான். இப்படிதான் ஒரு 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 சாட்சி இப்படியாக நம்ம கேட்டோம். அந்த இடத்துல கேட்கும் போது அழகான ஒரு குடும்பத்தை தகப்பனுக்கு ஒரு பிள்ளை, ஒரு பிள்ளை இருக்கும்போது அவனும் அப்படி அவன் என்ன பண்ணிக்கிறான், தன் வாழ்க்கையில் இருந்த அப்பா கிட்ட இருந்த எல்லா ஆஸ்தியும் அவன் என்ன பண்ணிக்கிறான், எடுத்துக்கொண்டு அவன் போனவனா இருக்கிறான். வெளியே எடுத்துக்கொண்டு போனவனா இருக்கான். அவனுக்கு இருந்த சில நண்பர்களோடு கூட பாவ வழக்குள்ளுக்குள்ள இவரோ நல்ல ரட்சிக்கப்பட்டு நல்ல தேவனுக்குள்ள இருக்கிற ஒரு தேவ மனுஷனா இருக்கிறான். அவனோட பிள்ளை பார்க்கும் போது தன் அப்பா கிட்ட இருந்த ஆஸ்தியெல்லாம் பிடுங்கி கொண்டு போய் அவன் என்னென்ன ஊர் சுத்தணுமோ ஊர் சுத்தியாச்சு, என்னென்ன பாவம் செய்யணுமோ அதெல்லாம் பாவம் செய்துட்டான். அவங்ககிட்ட இருந்து எல்லாமே காலி ஆயிடுச்சு. இப்போ அப்பாவுக்கு ஒரு கடிதத்தை எழுதுறான். அப்பா, இந்த மாதிரி நான் என் வாழ்க்கை நான் புத்தி இல்லாமல் நான் சில காரியங்களை நான் செய்து விட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, என்ன காரியங்கள் எதுப்படுங்க, நான் உங்களை பார்க்கணும்ப்பா, நான் துன்மார்க்கத்தில் போயிட்டேன்ப்பா, நான் உன்னை பார்க்கணும் ஆண்டவர், உங்களை பார்க்கணும் என்று ஒரு கடிதத்தை எழுதுறான். என்ன கடிதத்தை எழுதுறான்னா, ஒரு லெட்டரில் எழுதுறான், நீங்க என்ன ஒருவேளை என்னை மன்னிக்கிறதா இருந்தா நான் இந்த வழியா இந்த பஸ்ல நான் வருவேன். அப்போ நான் வரும்போது உங்களோட வீட்டு வாசப்புள்ள ஒரு வெள்ளை பிளாக், ஒரு கொடியை நீங்க கட்டியிருந்தீங்கன்னா நான் அப்படி நினைச்சு கொள்ளுவேன், நான் என் பாவத்தெல்லாம் நீங்க மன்னிச்சிட்டீங்க என்று நினைச்சு நான் உள்ள வர முடியும் என்று அவன் சொன்னானா. அப்போ இந்த தகப்பன்னு இந்த லெட்டரை வாசித்துட்டு அவர் செய்தாரா, என்ன காரியம் செய்தாராம். இவனும் என்ன பண்ணுகிறான், அந்த மனுஷன் எல்லாம் அழித்து துன்மார்க்கத்துல போன ஒரு மனுஷன், அவனுக்கு அந்த வீடு நெருங்க 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 திக்கு என் அப்பா என்ன மன்னிப்பாரா, அப்பா என்ன ஏற்றுக்கொள்ளுவாரா, நான் இவ்வளோ பாவம் செய்தேன், என்னை ஏற்றுக்கொள்ளுவாரான்னு அந்த வீட்டுக்கு முன்னாடி அப்படியே வர பார்க்கும்போது அப்பா ஒரு பிளாக் வைக்கல, அந்த வீடு சுத்திரமாக எல்லா சைடும் தன்னை பிளாக அவர் அப்பா வைத்தவரா இருக்கிறார். அப்ப பாருங்க, இவனோட உள்ளம் அப்படியே உடைக்கப்பட்டதான், இவனோட உள்ளம் தேம்புகிறானா, அழுகிறானா. ஐயோ என் அப்பா எவ்வளோ நல்ல அப்பா, அவனை விட்டு நான் துன்மார்க்கத்துல போயிட்டேனே, ஐயோ என் குடும்பத்தை விட்டு போன. அப்பதான் புத்தி தன் அளவுக்குரியவனா இருக்கிறான், தேம்பக்குரியவனா இருக்கிறான். பிரியமானவர்களே, ஒருவேளை நம்ம வாழ்க்கை இப்படி போய் கொண்டிருந்தா இன்னைக்கு மனம் திரும்புங்க கர்த்தரிடத்துல. நம்ம நல்ல தகப்பன் நம்ம கிட்ட இருக்கிறார், நம்முடைய டாடி ஏசப்பா நம்ம கூட இருக்கிறார். நம்முடைய பாவங்களையும் மன்னிக்கும்படியாக, நம்முடைய எல்லா துன்மார்க்கத்தையும் அழிக்கக்கூடியவரா, நம்மளுடைய பாவங்களை எடுத்து போட்டு நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மளோடு கூட இருக்கார். ஒருவேளை உன்னுடைய போற இடத்துல பேட் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காங்களா, உன்னை தப்பான வழிகளில் கொண்டு போகிறவங்க இருக்காங்களா, அவர்களை எடுத்து விட்டு விலகி போங்க. உன்னுடைய போற காலேஜ்ல தவறான ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்களா, அவங்கள விட்டு விலகி வாங்க. நாளைக்கு உங்களோட குடும்பம், உங்களோட தாய் தகப்பன் பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு எத்தனை கஷ்டப்படுகிறாங்க. ஆனா இன்னைக்கு பார்க்கும்போது ஒரு வாழ்க்கையில நம்மளோட வாழ்க்கையில துன்மார்க்கத்துல போய் தகப்பனையே வெறுத்து குடும்பத்தையே வெறுத்து போகக்கூடியவங்களா இருக்காங்க. நம்ம அப்படி செய்யாதபடிக்கு இன்னைக்கு மனம் திரும்பி ஒருவேளை நம்ம அப்படி போய் கொண்டிருந்தா இன்னைக்கு நம்மளுக்கு உண்மையான
நம்முடைய தேவனிடத்துல நம்ம மனம் திருங்குங்களா இருக்க வேண்டும். இப்ப இந்த மனுஷனுக்கு அவனுக்கிட்ட இருக்கிற பணம் இருக்கிற வரைக்கும் உனக்கு புத்தி கிடையாது, அவன்கிட்ட ஆஸ்தி இருக்கிற வரைக்கும் எதுவுமே ஞாபகம் இல்லை, இந்த பணம் என்னை காப்பாற்றும், இந்த ஆஸ்தி என்னை காப்பாற்றும் நினைத்து கொண்டு போனா. ஆனா அவனுக்கு ஒன்றுமே காப்பாற்ற முடியல. என் நண்பர்கள் காப்பாற்ற அப்பயும் காப்பாற்ற முடியல. ஆனா அவன் லாஸ்ட்ல அவனுக்கு பன்றி கிடைத்த அந்த உணவுக்குற ஆசைக்கு அவன் பார்த்து பசியில வறுமையில தவித்தவனா இருக்கான். இன்னைக்கு எத்தனையோ வாலிபர்கள், எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ வாலிபர்கள் இந்த மாதிரி ஒரு பாவத்தின் விளக்கத்துக்குள்ள இருக்கிறாங்க. விட்டு விலகி வாங்க, கத்தரிடத்துல வாங்க. உங்களை எல்லாத்துலயும் கத்தர் உங்களை மன்னித்து உங்களை அரவணிக்கிறவரா இருக்கா, உங்களை தேற்றக்கூடியவங்களா இருக்காங்க. கீழே வசனத்தை அப்படியே வாசிங்க. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு நான் போவேன். தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும், பாருங்க இப்ப என்ன சொல்லுகிறான் பார்க்கும்போது, பரத்துக்கு விரோதமாகவும் உனக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், நான் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அப்போது இருங்க பாருங்க, பரத்துக்கு விரோதமாக தகப்பனுக்கு விரோதமாக பாவம் செய்து அவன் என்ன பண்ணுகிறான், அந்த இடத்துல அவன் உணரக்கூடியவனா இருக்கிறான், அதை உணர்ந்து அதை செயல்படுகிறவனா இருக்கிறான். அந்த வேலை ஆட்கள் என்னை ஒருத்தனாக, ஒரு வேலைக்காரனாக என்னை ஏற்றுக்கொள்ளுவார் என்று அவன் என்ன பண்ணுகிறான், மனதுக்குள்ள நினைத்து கொண்டு அவன் போகக்கூடியவனா இருக்கிறான். அப்படி வாசிங்க. அவன் தூரத்தில் வரும்போது, தூரத்துல இருந்து பார்க்கும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு, பாருங்க தன்னை கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்து குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், உனக்கு முன்பாக நான் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து, பாருங்க உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். போதுங்க. பாருங்க இந்த இடத்துல இவன் நினைத்து கொண்டு வந்த காரியம், என் அப்பா ஏற்றுக்கொள்வாரா ஏற்றுக்கொள்ள மாட்டாரா என்று அந்த இடத்துல வந்தவரா இருக்கிறான். ஆனா அந்த இடத்துல அந்த தகப்பன் தூரத்துல இருந்தே இவனை பார்த்து தன்னை கட்டி பிடித்து அணைத்து கொண்டு அவன் என்ன பண்ணுகிறான், அந்த இடத்துல அவன் மனம் திரும்புகிறவனா இருக்கிறான். மனம் திரும்பி வரக்கூடிய பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தவனா இருக்கிறேன் என்று அந்த இடத்துல சொல்லக்கூடிய காரியமா இருக்கு. ஆண்டவர் அந்த இடத்துல வந்து நீ இப்படி போயிட்டே, அந்த தகப்பன் அதெல்லாம் பேசல, நீ இப்படி போயிட்டே, நீ என் ஆஸ்தியெல்லாம் எடுத்துக்கொண்டு போயிட்டே, என்னை அழிச்சிட்டு துக்கப்படுத்திட்டு போயிட்டே, என்னை வேதனைப்படுத்திட்டு போயிட்டே, நீ நல்லா இருப்பியா அப்படியெல்லாம் அந்த இடத்துல எந்த ஒரு வார்த்தையும் பேசல. உடனே அவனை அணைத்து கட்டி பிடித்து அவனுக்கு முத்தம் செய்து அவனுக்கு என்ன பண்ணுகிறார், கொளுத்து ஆடை வெற்றி அவனுக்கு நல்ல ஒரு உணவு கொடுத்து அவனுக்கு நல்ல விலை உயர்ந்த ஒரு வஸ்திரத்தை போட்டு அவனுக்கு மோந்திரத்தை அடைத்து அவனுக்கு என்ன பண்ணுகிறாங்க, உள்ளே அவரை கொண்டு போகிறவராக இருக்கிறாங்க. பாருங்க அது கீழே ஒரு வசனத்தை அப்படியே வாசிங்க. கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், கொழுத்த கன்றுகளை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். அது புசித்து நம்ம சந்தோஷமாய் இருப்போம். என் குமாரனாக இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், திரும்பி உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றார். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார். அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாக்கியத்தையும் நடன களிப்பையும் கேட்டு ஊழியக்காரரில் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொழுத்தை கஞ்சை அடிப்பித்தார் என்றான். ஆமென், ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கும்போது பாருங்க, இதுதான் தேவனுடைய உள்ளம்ன்றது காணப்படுகிறது. இந்த தகப்பனை பார்க்கும்போது நம்முடைய பரமபிதா, நம்முடைய இயேசு ராஜாவுடைய உள்ளம் குரோ நம்மள காணப்படுகிறதா இருக்கிறது.
நம்ம வாழ்க்கையில எத்தனையோ துன்மார்க்கத்துல பரத்துக்கு விரோதமாக பரலோகத்துக்கு விரோதமாக நம்மளுடைய எல்லா பாவங்களும் செய்யும் போது கூட தேவன் நம்மளை மன்னித்து அரவணைத்து நம்மளை எல்லாம் நம்முடைய குடும்பங்களின் நீதிக்குள்ளும் உண்மைக்குள்ளுக்குள்ளும் கத்தர் வைத்து நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த மனுஷன் வாழ்க்கையில அவன் நினைச்சான், ஏன்னா அவன் வேலைக்காராக்கள் ஒரு நாள் என்னை நினைத்துக் கொள்ளுங்கன்னு நினைத்தான். ஆனா பாருங்க, அவனுக்கு எல்லா வகையான கீதங்களும் அவன் வீட்டுக்கு வந்த பிறகு தகப்பனுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் உண்டாகக்கூடியதா இருக்கிறது. இன்னைக்கு நம்ம மனம் திரும்பி நம்ம வரும்போது, தேவனிடத்துல வரும்போது குறித்தான் ஆண்டவர் சொன்னார், ஒருவன் ரட்சிக்கப்படும் போது இடி பரலோகமே என்ன பண்ணுகிறது, சந்தோஷப்படக்கூடியதா இருக்கிறது என்று வேத வசனம் நம்மளுக்கு சொல்லப்படுகிறதா இருக்கிறது. இன்னைக்கு எத்தனையோ பேர்கள் இப்படி துன்மார்க்கத்துல இருக்காங்க, எத்தனையோ பேர்கள் தன பாவத்தில் அழிந்து போய் கொண்டிருக்கிறாங்க. வாலிபர்கள் எத்தனையோ பேர்கள் எத்தனையோ காரியங்கள்ல அவர்கள் எல்லாம் தேவனிடத்துல வரும்போது இதே ஒரு சந்தோஷம் பரலோகத்துல உண்டாக கூறியதா இருக்கிறது. இதுக்கு உண்மையாக இன்னைக்கு அநேக பேர் இப்படியாக மனம் திரும்பி கத்தெடுத்துல வரும்போது, இன்னைக்கு ஒரு சாதாரண அந்த தகப்பனே அவனுக்கு ஒரு மோந்தத்தை அடித்து வெளியே போய் வஸ்திரத்தை போட்டு அந்த இடத்துல ஒரு பண்டிகை போல அவன் மனம் திரும்பி அவன் வரும்போது அவனுக்கு செய்தார் என்றால், நம்முடைய தேவன் நீங்க மனம் திரும்பி நம்ம தேவனிடத்துல போகும்போது நம்மளுக்கு எந்த மாதிரி ஒரு காரியத்தை தேவன் செய்வார் என்று யோசித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. உங்களோட வாழ்க்கையில உண்மையாக இன்னைக்கு ஏசப்பா இன்னைக்கு அந்த மனுஷனோட வாழ்க்கையில எப்படியெல்லாம் செய்தாரோ, அந்த தகப்பன் எப்படியெல்லாம் செய்தாரோ, அதே அன்பு காட்டிலும் நம்முடைய தேவன் நம்மளுக்கு அன்பு செலுத்துகிறவரா இருக்கா, நம்மளை விடுவிக்கிறவரா இருக்கா, நம்மளை ரட்சிக்கிறவரா இருக்கா, நம்மளை காப்பாற்றக்கூடிய தேவனா இருக்கிறார். நம்மளை எல்லாத்திலும் விடுவித்து நம்மளை ஆண்டவர் ஒரு நல்ல மார்க்கத்துக்குள்ள நல்ல ஒரு சத்தியத்துக்குள்ள கொண்டு போகிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். நம்முடைய துன்மார்க்கத்தை விட்டு விலகி பரத்துக்கு விரோதமாகவும் தகப்பனுக்கு விரோதமாக செய்கிற எல்லா பாவங்களையும் நம்ம விட்டு விலகி நம்ம வரும்போது தேவன் உண்மையாக இன்னைக்கு எல்லாவற்றிலும் நமக்கு ரட்சிப்பும் கர்த்தர் விடுதலை தரக்கூடியவராக இருக்கா. தேவன் தானே உண்மையாக இந்த குடும்பத்தில் எப்படி நடந்தப்பட்டதோ, ஒருவேளை அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அந்த மாதிரி ஒரு செயல்கள் நமக்குள்ள இருந்தா இன்னைக்கு எல்லா இயேசுக்காக விட்டு அவரிடத்துல நம்ம வரும்போது, அவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் போது உண்மையாக நம்முடைய குடும்பங்களே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்ம கண்களை மூடி நம்ம கொஞ்சம் ஜெபிக்கிற அந்த நேரத்தில், அன்பின் தேவனே உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ராஜா, அந்த இளைய மகனோடு குறித்து நாங்கள் ஆண்டவரே சில விஷயங்களை நம்ம தியானித்தோம், சில விஷயங்களை நாங்கள் பார்த்தோம். ராஜா, தன் ஆஸ்தியை எடுத்துக்கொண்டு போய் துன்மார்க்கத்தில் இருந்து எல்லாம் அழித்தும் போது அவனுக்குள்ள இருந்து எல்லாம் விட்டு போனது. ராஜா, தன்னை வாழ்க்கையில போது அவனுக்கு புத்தி வந்து தகப்பனுடைய ஞாபகத்துக்கு வரும்போது, ஆண்டவரே அந்த வீட்டுக்கு வரும்போது தன்னை தகப்பனை அரவணைத்து அவனுக்கு எல்லா காரியங்களும் செய்தார் என்று நம்ம வாசித்தோம். கர்த்தாவே, அதே போலதான் கர்த்தாவே உங்களை விட்டு நாங்கள் தூரமாய் போயும் ஆண்டவரே, உங்களை விட்டு நாங்கள் மறந்து போனோம். ஆனால் எங்களை ஆண்டவரை அணைத்து கொண்டு எங்களை சேர்த்து கொண்டு இந்த நாள் வரைக்கும் செயல்படுத்தி ஊழியங்களை செய்ய வைத்துக் கொண்டிருக்கிறீர். கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.